ஸோ கேரிகேச்சர்லேருந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ணலான்னா, ஸ்டால்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இங்கெல்லாம் வந்து நம்ம கேரிகேச்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்டிங்கில் கமிஷன் ஒர்க்ஸ் பண்ணலாம். லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை ட்ரா பண்ணி பர் ஹெட்டுக்கு 100 to 300ன்னு வச்சு நீங்கள் கமிஷன் ஒர்க்ஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் உங்கள் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் கமிஷன் ஒர்க்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மெயின் வந்து ஸ்டால்ஸ். ஸ்டால்ஸ் வந்து நீங்கள் எப்படிலாம் அப்ரோச் பண்ணலான்னா, ஸ்டால்ஸுக்குன்னு தனியாக டீம்ஸ் இருக்கும். ஒரு டீம் இருக்கும். அவங்க வந்து ஸ்டாலை வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. பர் டேக்கு 1500, 2000, 2500 இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கும். நிறைய காலேஜஸில் ஸ்டால்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாட்ஸில் இதுமாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கும். மக்கள் வந்து அதிகமாக வர எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து போய் அப்ரோச் பண்ணலாம். கேரிகேச்சர் ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டால் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டா ரீலில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், இயரிங்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டால் பார்த்தேன். ஸோ அந்த பேஜ்குள்ளே போய் அந்த கீழே இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஆட் பண்ணணும். அப்போ நான் எதுவுமே பண்ணதில்லை முன்னாடி, ஃபஸ்ட் டைம். அப்போ போய் அப்ரோச் பண்ணி கேரிகேச்சர் பண்ணேன். ஸோ நீங்கள் அங்கே போய் தான் நிறையா கற்றுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் போகணுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ளோ கிடச்சதுக்கப்புறம் கேரக்டர்லாம் நல்லா கொண்டு வரீங்கன்னா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள். அங்கே போய் தான் நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. எப்படிலாம் வந்து ஸ்டால் வந்து அரேஞ்ச் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம், அண்ட் வரவங்ககிட்ட எப்படி நம்ம பேசலாம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து அங்கே போய் தான் கற்றுப்பீங்க. அண்ட் ஸ்டால்லேருந்து நம்மளுக்கு நிறைய லிங்க்ஸ் கிடைக்கும். எப்படி நீங்கள் ஒரு ஸ்டால் வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்னா உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னா, ஸோ ஸ்டாலில் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு 2 டேபிள் 2 சேர் கொடுத்துருவாங்க. ஸோ டேபிள் மேலே நீங்கள் வந்து கிளாத் போட்டுக்கலாம். ஏதாவது நீங்கள் கிளாத் எடுத்து போய் போட்டுக்கலாம். அண்ட் A3 பேடை வந்து டேபிள் மேலே வச்சு நீங்கள் ஜஸ்ட் ட்ரா பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஈசல் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு 500 to 700 வரும். இந்த ஈசல் வந்து நீங்கள் ஸ்டாண்ட் மேலே வச்சு லைக் இதில் ஒரு ஸ்கெட்ச் நோட்டை வச்சு ப்ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரிகேச்சர் பர் ஹெட் 99, 199 அந்த மாதிரி நீங்கள் கம்மி ப்ரைஸ்லேயே பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த மாதிரி இதை ஸ்டாண்ட் மாரி வச்சுக்கலாம் அட்வர்டைஸ்க்காக. அண்ட் நீங்கள் ஒரு 2 வாங்கினீங்கன்னா ஒன்று வந்து அட்வர்டைஸ்க்கு நீங்கள் அங்கே நிற்க வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். A3 ஷீட்ஸ், நார்மல் A3 ஷீட்ஸ் பண்டிலாவோ இல்லை ஒரு 100 ஷீட்ஸ் வாங்கிக்கோங்க நார்மலாக. ஸோ இதில் ஒரு 500 ஷீட்ஸ் இருக்கும். மோர் தென் இனஃப் பேக்கிங்க்கு. ஜஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணிட்டு தர முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி கவர்ஸ், இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இங்கே லைட்டாக கொஞ்சம் கேப். நீங்கள் இந்த மாதிரி பண்டிலாக வாங்கிக்கலாம். 100 கவர்ஸ் 250 to 300 சம்திங் ஆகும். ஸோ ஃபுல்லாக ஹோல்சேலில் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க கவர்ஸ். ஸோ அங்கே வந்து இது கிடைக்கும். இந்த கவர் வந்து நீங்கள் பேக்கிங்க்குனே ஹோல்சேல் ஸ்டோர் இருக்கும்ல, அங்கே நீங்கள் போய் கேட்கலாம். அங்கே நீங்கள் வந்து உங்கள் A3 பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு இது எந்த கவரில் வந்து ஃபிட்டாக நிறைய சைஸஸ் இருக்கும். ஸோ எந்த கவரில் வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுலேயுமே பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ராயிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம ட்ராயிங்குமே வந்து கசங்காமல் இருக்கும். பின்னாடி வந்து நீங்கள் உங்கள் ஸ்டால் தெரியணுன்றதுக்காக நீங்கள் வந்து உங்கள் ட்ராயிங்ஸை வந்து நீங்கள் முன்னாடியே நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணி பின்னாடி வந்து ஹேங் பண்ணிக்கலாம். கிளிப்ஸ் போட்டு, உட்டன் கிளிப்ஸ்லாம் போட்டு த்ரெட்டு வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் எங்கேயாவது பேக்கில், இல்லை டபுள் டேப் போட்டு நிறைய ஒர்க்ஸ் பின்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒர்க்கை பார்த்துட்டு தான் வருவாங்க. நீங்கள் ப்ரைஸை கூட இந்தமாரி ஹேங் ஆகுது எங்கேயோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவையும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது லைக் நீங்கள் ஜிபே நம்பரோ ஸ்கேனர் வந்து காட்டுற ஃபோன் எடுத்து காட்டுறதுக்கு பதிலாக கூகுள் பேயில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணலான்னா, ஸோ கூகுள் பே பிஸ்னஸ் ஆப்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனர் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் பேர் போட்டே வரும். இப்போ இந்த ஆர்ட்ஸ், ஷடாஷ் ஆர்ட்ஸ், என்ன ஆர்ட்ஸ்னு உங்கள் பேர், உங்கள் பிராண்ட் நேம், உங்கள் நேம் போட்டே வரும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கேனர், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் கார்டு மாரி நிறைய இருக்கும். அதில் 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் அகைன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்கேனர் வச்சிட்டிங்கன்னா. அண்ட் இந்த கூகுள் பே பிஸ்னஸ் ஆப் நீங்கள் ஏற்றிட்டிங்கன்னா மொத்த பேமெண்ட்ஸும் அதில் ஒரு 3K 3,000 4,000 ஸ்டோர் ஆகிட்டு 1 day டைம் எடுக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஸோ மொத்தமாக இதில் ஸ்டோர் ஆகிடும் இந்த கூகுள் பே பிஸ்னஸில். ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு ஒன் டே எடுக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் செட்டிங்ஸ் வச்சு மாற்றிக்கலாம் எப்படி வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. சிசல் மார்க்கர் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு 10 மார்க்கர்ஸ் இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ், 100 rupees அது மாதிரி இருக்கும். நிறைய நீங்கள் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 99, 199 வைங்க ப்ரைஸு.
அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க்ஸ் நல்லா பண்ணதுக்கப்புறம் ஜிஎஸ்எம் 200 300 ஜிஎஸ்எம் அந்தமாரி வச்சு நீங்கள் கலர்லேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கேரிகேச்சர். ஸோ நீங்கள் கலர் பண்ணும்போது டபுள் த ப்ரைஸ் வைக்கலாம். ஒரு 500 700 அந்த ப்ரைஸுக்கு வைக்கலாம் பர் ஹெட்டுக்கு. வாட்டர் கலர்லேயும் நீங்கள் வந்து சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த ஸ்டாலில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும், எப்படி பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ட்டு. பட் நீங்கள் ஒரு 2-3 ஸ்டால் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா லிங்க்ஸ் கிடைக்கும். இது மூலயமா உங்களை ஈவெண்ட்ஸுக்கு கூடுவாங்க, ஐடி கம்பெனி, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஹவர்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 1500 சார்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 2000 3000 3 ஹவர்ஸுக்கு நீங்கள் 4000 வரையும் சார்ஜ் பண்ணலாம் உங்கள் ஸ்கில் லெவலை பொறுத்து. பட் ஸ்டார்டிங்கில் 1500 to 2000 சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டால் போடும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க, ஒரு 1 ஹவரில் உங்களால் எத்தனை ட்ராயிங் பண்ண முடியுது. ஏன்னா வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறவங்க, உங்கள் ஈவெண்ட்ஸுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறவங்க, அவங்க வந்து நீங்கள் 1 ஹவரில் எத்தனை ட்ராயிங் பண்ண முடியும், 3 ஹவர்ஸில் எத்தனை ட்ராயிங் பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் சொல்கிறதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டால்ஸ் போடும்போது நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்டாலில் ஏர்ன் பண்ணுறதை விட ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். சில நேரம் ஸ்டால்ஸில் வந்து யாரும் வரமாட்டாங்க, சில நேரம் வந்து அதிகமாக வருவாங்க சில டைமில். ஸோ அதுமாதிரி டிஃபர் ஆகும். கேரிகேச்சர் பெங்களூரில் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வெரி அவுட் சைட் பிளேசஸ், ரொம்ப டிஸ்டன்ஸ் பிளேசஸ்லாம் கூடும்போது லைக் பெங்களூர், வேறு ஏதாவது பிளேசஸ் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குன்னா உங்கள் ட்ராவல் அண்ட் எல்லா எக்ஸ்பென்ஸுமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகலான்னா இந்த மாதிரி ஒரு ஈசல், A3 ஷீட்ஸ், கவர்ஸ், மார்க்கர்ஸ், இது மட்டும் போதும். போயிட்டு நீங்கள் வந்து அங்கே வரவங்களை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும். நீங்கள் ஸ்டாலில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி ட்ராப் பண்ணீங்க ஒருத்தருக்கும், அங்கே வந்து நீங்கள் வரவங்களை வந்து அந்த ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும். எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரையும் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லிங்க்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். நான் ஸ்டால் போடும்போது எனக்கு வந்து ஒரு பெடிலைட் கம்பெனிலேருந்து அப்ரோச் பண்ணாங்க, வந்து பார்த்தாங்க. அங்கே வந்து எனக்கு லைக் வேறு ஒரு ஆஃபர் மாரி கொடுத்தாங்க, வேறு ஒரு ஆர்டர் ஒர்க் மாரி பல்காக ஒரு ஆர்டர் மாரி கொடுத்தாங்க. 150 ட்ராயிங்ஸுக்கு மேலே. ஸோ 16K to 17K சார்ஜ் பண்ணேன். அது என்னோடய ஃபஸ்ட்டு ஹை பே. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணது. அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்களே வந்து அந்த கம்பெனிலேருந்து 2 மேனேஜர்ஸ் வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. அங்கே நான் ட்ராப் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்களாம் அவங்கள பார்க்கும்போது அவங்களுமே என்னை கூப்பிட்டுப்பாங்க. அவங்க டீமில் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிப்பாங்க. அவங்கள நிறைய விஷயத்துக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ்னால் கூடுவாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகலாம். அண்ட் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்போவில் கேரிகேச்சர் பண்ண போயிருந்தோம். அங்கே வந்து பர் டேக்கு நான் வந்து 10K சார்ஜ் பண்ணேன். ஸோ ஃபுல் டே வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகும்போது, நீங்கள் பெரிய பெரிய பிளேசஸ்லாம் போகும்போது நீங்கள் வந்து உங்கள் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கில் வந்து ப்ராப்பராக இருக்கணும். வரவங்களை வந்து நீங்கள் கேரக்டரை வந்து கொண்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ராப் பண்ணணும். அதுக்கு ஒரே விஷயந்தான், ப்ராக்டிஸ். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இல்லை, ப்ராக்டிஸ் மேக்ஸ் ப்ரோக்ரஸ். பர்ஃபெக்ட்னா லைக் 1 to 10 இதில் ஸ்டாப் ஆகிறது இல்லை. 10க்கு அப்புறம் 20, 50, 100 நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போவீங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் ப்ரோக்ரஸ். உங்கள் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போவீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். நிறைய ட்ராயிங் பண்ணுங்கள். ஒரு 50, 100 அதுக்கு மேலே நிறைய ஃபேஸஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து புரியும். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஃபேஸை நம்ம எப்படி கேரக்டர் பிடிக்கிறதே தெரியலையே அப்படின்னு தோணும். பட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேஸை எப்படி பண்ணிருக்கலாமே, இந்த ஃபேஸை இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். அது எல்லாமே ப்ராக்டிஸில் தான் வரும். இவ்வளோ தான். நீங்கள் இது மாதிரிலாம் ஏர்ன் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் கமிஷன்ஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன கமிஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டால் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் எல்லாம் சோஷியல் மீடியாலையும் பாருங்கள். ஸ்டால்ஸ்ன்னு போட்டு தேடி பாருங்கள். ஸ்டால்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே கால் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். இதுமாதிரி ட்ராயிங் பண்ணுறேன், எவ்வளோ பர் டேக்கு எவ்வளோ ரெண்ட்டுன்னு கேளுங்க. அண்ட் அங்கே போய் நீங்கள் வந்து ஒரே நாளில் பர்ஃபெக்டாக பண்ண போகிறதில்ல. அங்கே போய் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிறது தான். கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு அதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக பண்ணலாம். ஜாலியாக நிறைய ஈவெண்ட்ஸ் போகலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கணும். உங்கள் ஸ்கில் மட்டும் பேஸ்மெண்ட்டாக இருக்கணும். மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்கள் ஸ்கில்லை வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடம் ஸ்டால் போகிறதோ ஈவெண்ட் போகிறதோ அங்கேயே வந்து உங்களுக்கு நிறையா லிங்க்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ், பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ஜஸ்ட் கோ. வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். இதுமாதிரி நான் கேரிகேச்சர் ஆர்ட் பண்ணுவேன், நீங்கள் வந்து உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து எதாவதுனா கூப்பிடலாம். அதுமாரி உங்கள் தெரிஞ்ச ஈவெண்ட் மேனேஜர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்டால்ஸ் எங்கே போட்டாலும் போய் அப்ரோச் பண்ணுங்கள். நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கள், நிறையா கற்றுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டால் போடும் போது என்கிட்ட ஜிபே கூட கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் வந்து ரெண்ட்டே பே பண்ணான். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு போனேன். அங்கே போய் அப்படியே நானே கற்றுக்கிட்டது தான். இப்படிலாம் பண்ணணுமா, மற்ற ஸ்டால்ஸ் எப்படி இருக்குது. ஆர்ட் ஸ்டால் வந்து நம்ம தான் போட்டிருப்போம். அவ்வளோக்கா ஆர்ட் ஸ்டால்லாம் எதுவுமே இருக்காது. ட்ரெஸ்ஸஸ், இயரிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். பட்
பயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னா நம்ம ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. அந்த பயத்தோடயே நீங்கள் பண்ணிவிடுங்க. பயத்தோடயே நம்மளே தான் பண்ணணும். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் நம்ம ஸ்டாலை, எப்படி வராங்க, என்ன ப்ரைஸிங் வைக்கலாம், கம்மி ப்ரைஸிங். ஸோ எப்படிலாம் நம்ம லிங்க்ஸ் வந்து கிடச்சா அதை வந்து அப்ரோச் பண்ணுறது. நீங்கள் போக போக விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்குன்னு. சில டீம் கிட்ட நீங்கள் ஸ்டால் போடும்போது அங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும். சில டீமில் வந்து கூட்டம் வந்து எப்பயுமே இருக்கும். பட் இப்போ ஒரு நாளில் நீங்கள் ஸ்டால் போடுறீங்கன்னா அந்த சில டைம் மட்டும் நிறைய கூட்டம் வரும். சில நைட் டைம் இந்த மாதிரிலாம். சில ஸ்டால்ஸ்லாம் வந்து நைட் ஃபுல்லாக இருக்கும். நியூ இயர் அப்போ ஸ்டால்லாம் போடுறீங்கன்னா 12 நைட் ஃபுல்லாகவே இருக்கும். நைட்லாம் கூட வருவாங்க. ஸ்டார்டிங்கில் கிவ் அப் பண்ணிடாதீங்க. லைக் ப்ராஃபிட் மட்டும் பார்க்காம இது ஒரு லேர்னிங்காக நினச்சி நீங்கள் ஸ்டால்ஸ் போடுங்க. நீங்கள் போய் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த நீங்கள் பண்ணும்போது நீங்களே கற்றுப்பீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ். பை.